தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மாயவரம் மண்வாசனை அப்துல்லா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்வெளி யூடியூப் சேனலுக்கு, அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போது வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு உணவகத்தில் வட இந்தியர்கள்லாம் சேர்ந்து அங்கே சாப்பிட வந்த ஒரு தமிழரை அடித்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை அரசு கண்டுக்கிறவே இல்லையா? இந்த வட இந்தியர்கள் குடியேற்றத்தை நம்ம எப்படி தடுத்து நிறுத்தலாம்? தமிழர்கள் இந்த வட இந்திய குடியேற்றத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, ஆட்சி தான் மாறணும். ஏடிஎம்கோ திமுகவோ தமிழ்நாட்டை ஆண்டால் கண்டிப்பாக இதை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வர வைக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் வென்று எடுத்தாங்க, ஜெயித்தாங்க. ஜெயிச்சுட்டு வெளில வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, பப்ளிக்காக சொன்னாங்க, என்னை 20,000 வாக்கு வட இந்தியர்கள் போட்டு தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நின்னது நம்ம சகலகால வல்லவன், உலக நாயகன் கமல் சார். அப்போ கமல் சாருக்கு இல்லாத ஒரு தகுதி எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு புரியல. அது ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன். இப்போ கமல் சார் சிறு வயசுலேருந்தே நடிக்கிறாரு, பல சாதனைகள் படைச்சிருக்காரு. இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் கமல் சாரோட உழைப்பும் கமல் சாரோட முன்னேற்றமும், அவர் மாதிரி நடிப்பு, அவர் மாதிரி சிந்தனை, அறிவாற்றல் வேறு எந்த ஒரு நடிகருக்கும் கிடையாது. நீங்கள் தசவதாரம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி சிந்தனைகள், அந்த மாதிரி உழைப்பு இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சேரும். அவர் நம்பினார். நம்ம இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கிறோம், இத்தனை வருஷமாக பல பேருக்கு நன்மை செஞ்சிட்ருக்காரு. ஆஃபீஸில் பல பேருக்கு நன்மை செஞ்சுருக்காரு. சினிமாவில் சம்பாரித்து சினிமாக்காரனுக்கே கொடுக்குற ஒரே ஒரு நடிகர் அவர் மட்டும்தான். நான் பார்த்ததில்ல. அவர் 7-8 படங்கள் நான் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உலக நாயகன் அங்கே நின்று அவரால் ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் இந்த வட இந்தியர்கள் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த ஜவஹர்பேட்டை செல்லாம் போனீங்கன்னா, நம்ம நம்ம தமிழர்களாங்கிறது தெரியாது, நம்ம தமிழர்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வட இந்தியர்கள் அங்கே ஆக்கிரமிச்சுப்பாங்க. அதே போல் அங்கே எந்த எம்எல்ஏ நின்னாலும் சரி, எம்பி நின்னாலும் சரி, ஜவஹர்பேட்டை அந்த துறைமுகம் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. அது மாதிரி நம்ம ஆர்பர் இருக்கு இல்லைங்களா, ஆர்பர் உள்ள நான் போயிருக்கேன். பல விஷயங்கள் பல நேரத்துக்காக போயிருக்கேன். அந்த ஆர்பர் உள்ள ஏதோ ஒரு 20% தான் தமிழ் ஆட்கள் இருப்பாங்க. அது காலங்காலமாக அந்த வட சென்னை பேசுவாங்க இல்லையா, தமிழை வட சென்னை பேசுவாங்க. அந்த மக்கள் அங்கே இருப்பாங்க. அப்போ என்னன்னா, ஆக்கிரமிப்பு வட இந்தியர்கள் உள்ளே பூந்துட்டாங்க. ரயில் நிலையமாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எங்கள் கோயம்பேடு எடுத்துங்க, எல்லா இடங்களுமே வட இந்தியர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது யார் வளர்க்குறான்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த திராவிட கட்சிகள் என்னைக்கு உணரும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்களே, ஒவ்வொரு மேடையிலையும் கடந்த 14 வருஷங்களாக இந்த வட இந்தியர்களை பற்றி பல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி எங்கள் ஊர் மயிலாடுதுறை, அது தஞ்சை களஞ்சியன பேர். அதுக்கே தஞ்சை தமிழ்னு ஒரு பேர் இருக்கு. தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த தமிழுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த இடத்துல, அந்த மண்ணில் கடைகளில் எல்லாமே ஹிந்தியில் எழுதி வச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் நம்ம மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு, நான் இப்போ இடையில போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்டு, இந்த மார்க்கெட்டு, மணிக்கூண்டு இருக்குது பாருங்களா, மணிக்கூண்டு, இந்த கச்சேரி ரோடு, மகாதான ரோடு, இதெல்லாம் ஒவ்வொரு கடையில் ஹிந்தியில் பெயர் பலகை இருக்குது. இது எப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்கிறாங்க, எப்படி அதை திருந்த போகிறாங்க, எப்படி மாற போகிறாங்கன்னு தெரியல. நேற்று ஒரு நண்பர் என்னை தேடி வந்தார். பூந்தமல்லியில் கொத்தனார் வேலை செய்கிறாரு. அவர் பேர் ஐயப்பன். என் கொள்ளிடத்துலேருந்து அவர் இருக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி உறவு. அவர் தேடி அழுதுட்டு போகிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 25 பேர் வட இந்தியர்கள் வேலை செய்கிற இடத்துல 5 தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த 5 தமிழர்கள் வச்சிருக்க பொருளை, சோப்பு இருந்தாலும் சரி, ஷாம்பு இருந்தாலும் சரி, சமைச்சு வச்சுருந்தாலும் சரி, அங்கே யாருன்னா ஒருத்தர் இருந்தால் அந்த சாப்பாடு, அந்த பொருள்லாம் தப்பிக்கும். பூட்டை உடச்சி அள்ளிட்டு போயிடறானுங்க, பூட்டை உடச்சி சாப்பாடு தின்ட்டு போயிடறானுங்க.
கேட்கவும் முடியல, அவங்களால என்ன சொல்ல முடியல. ஏன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வட இந்தியர்கள் வந்து இங்கே நுழைச்சிட்டாங்க. தமிழர்கள் 5 பேர் இருக்காங்க, வட இந்தியர்கள் 20 பேர் கிட்ட. அப்போ யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? இப்போ முந்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் பூந்து அடிச்சிருக்காங்க. இது எப்படி வந்து அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு? எப்படி காவல்துறை அதிகாரி அதை கண்டுக்காமல் விடுது? அப்போ மேல் அதிகாரியோட கட்டளைகள் தான். அது இந்திய கவர்மெண்ட்டாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டாலும் சரி, நாளைக்கு ஒரு நாள் இலங்கையில் என்ன நடந்ததோ அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். அதை வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் சூடு சொரணன்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழர்னா யாருங்கிறது, தலை நிமிர்ந்து வாழணுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இங்கே ஒரு நம்ம கோயம்பேட்டில் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து தமிழால் கிடையாது. ரயிலில் வந்து நான் வருஷத்தில் ஒரு 3 முறை வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரயிலில் தான் போவேன். அந்த ரயில் பயணத்தில் போகும்போது ஒரு நைட்டு போயிட்டுருக்கேன். டிடிஆர் முதற்கொண்டு ஹிந்திக்கார் தான். வெயிட்டிங் லிஸ்ட் 4. இந்த வழியெல்லாம் நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. வெயிட்டிங் லிஸ்ட் ஆளி என்னோட நம்பரு. ஆனால் என்ன நடு ரோட்டில் இறக்கி விட்டான். செங்கற்பட்டில் இறக்கி விட்டா ஹிந்திக்கார டிடிஆர். சாதாரண டிக்கெட் எடுத்துகிட்டு வைப்பாங்க, கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் சென்ட்ரல் டிக்கெட் இருக்காம பாருங்க. அந்த டிக்கெட் எடுத்து வந்த ஹிந்திக்காரன் என்னை பார்த்து சிரிக்கிறான். அவன் எடுத்துருது 115 ரூபா டிக்கெட்டு, நான் எடுத்துருது 450 ரூபா டிக்கெட்டு. 450 ரூபா டிக்கெட்டை எடுத்தேன்னா கீழே இறக்கி விட்டான். அவன் வந்து பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிறான். பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. டிடிஆர் அவன்கிட்ட சிரிக்கிறான். அவன்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு டிடிஆர் சிரிச்சு என்னை இறக்கி விட்றான். இது அத்தனை பேரும் தமிழ் ஆளுங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் கத்தி கத்தி பேசுகிறேன். நான் எப்போதுமே நியாயத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாருமே கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லைங்களா, எங்கள் மயிலாடுதுறை, எங்கள் சீர்காழி, வைத்தீஸ்வரங்களை தான் புக் பண்ணுவேன். அங்கே வந்து உட்காந்துருக்கவங்களே வந்து ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம், அவங்க தப்பாக பதிவு பண்ணுவாங்க. தக்கல் டிக்கெட்னு ஒன்று இருக்குது. காலையில் 5 மணிக்கு போயிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் நிற்பேன். டிக்கெட்டு கரெக்டாக 11 மணிக்கு 5 நிமிஷத்தில் டிக்கெட் ஃபுல்லாகிடும். எப்படி ஃபுல்லாகுது? எங்கேருந்து ஃபுல்லாகுது? தமிழ்நாட்டில் மட்டுமா அது ஃபுல்லாகுது? அவன் வடக்கிலேருந்து அப்படியே வருஷம் உக்காந்துட்டு பல்காக டிக்கெட்டை எடுத்து வித்துறான். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு விபத்து, ரயில் விபத்து, ஒரு கர்ப்பிணி பெண்ணு வந்து இறந்துட்டாங்க. அவங்க எதுவும் வாமிட்டு வந்திருக்கு, வாசல் வந்து நின்று இருக்காங்க, தவறி விழுந்துட்டாங்க. அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே செயினை பிடிச்சி இழுத்துறாங்க. செயின் சத்தமும் கேட்கல, பிரேக் பிடிக்கல, சவுண்டும் கேட்கல. அப்போ 8 கிலோமீட்டர் அந்த ரயில் வந்திருக்கு. அப்போ இந்திக்காரவங்களெல்லாம் இருந்து போய் கத்திருக்காங்க. அது ஒரு பக்கம். அந்த டிடிஆர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்திக்காரன். எவ்வளோ பெரிய விபத்து! அந்த டிடிஆருக்கு வாக்கி டாக்கி மாதிரி வச்சுப்பான்ல, அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ 8 கிலோமீட்டர் ட்ரெயின் போகிற வரைக்கும் அந்த இந்திக்காரனா இருந்ததுனால தான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியல. அதே ஒரு தமிழ்கார் டிடிஆர் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இவங்க கத்துனது, அழுது, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, உழுந்து தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டாங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது வருங்காலங்கள் எப்படி வந்து இலங்கையில் வந்து சிங்களர்கள் வந்து தமிழர்களை ஓட விட்டு விரட்டிக்கிட்டு இருக்காங்களோ, நம்மளை வாழ விடாமல் நம்மளோட இனத்தை அழிச்சாங்களோ, அந்த அழிவு நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வரும். ஏன்னா திராவிட கட்சின்னா அனைத்து மதத்தினர், அனைத்து திராவிட கட்சியோட வரலாறு சொல்லுவாங்க. தெலுங்கர், மராட்டியர், இந்திக்காரங்க, மலையாளிஸு, கர்நாடகா எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஆட்சி. அப்போ ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் இது களையப்படும். அதுக்கு இடையில நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் சொன்னாலும், அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாலும், இந்த இந்திக்காரவங்களை, வடநாட்டு இந்தியர்களை தடுக்க யாராலும் முடியாது. ஏன்னா கொத்தனார் வேலை செய்கிறனால என்னோட சொந்தக்காரவங்க ரஃபி மஜித்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய பில்டர்ஸ், ஜிஎம்பி டுடுப்புன்ட்டு. அவர் பல இந்திக்காரங்களை வச்சு அழைச்சிறாரு. அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீ டீயை கொடு, காப்பி கொடு, குடிசை கொடு, எதை வேணாலும் கொடு, அது அவனுக்கு கவலையே கிடையாது. வேலையில் இறங்கிட்டானா வேலையை முடிச்சுட்டு தான் வரான். இது அவனோட உழைப்பு, வேர்வை சிந்துறான். அதுக்கு நம்ம தமிழாளுகள் வந்து தகுதியானவங்களா இல்லை. தமிழாளுகள் தகுதியாக இல்லாத ஒரு காரணத்தினால இந்திக்காரனை வச்சு வேலை வாங்கினாங்க. ஆனால் அப்படி இருக்கவும் நம்ம தமிழர்கள் வந்து மற்ற நாடுகளில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அந்த உழைப்பை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். செய்ய மாட்டாங்களே. நான் சொல்கிறேன், இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? வெளிநாட்டில் இருக்காரு, பொண்ணு கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, பொண்ணு தர மாட்டாங்க. கவர்மெண்ட் வேலை இருக்கா? என்னோட சொந்தக்கார பையன்
எங்கள் ஓனர் அதாவது வேலுச்சாமி சாருன்ட்டு அவங்க பையன் வந்து திருமங்கலத்தில் இருக்கார். அவருக்கு இன்னும் பொண்ணே கொடுக்கல. ஒன்று கவர்மெண்ட் வேலை செய்யணும் அல்லது வெளிநாட்டில் இருக்கணும். அப்போ வந்து தமிழர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ வெளிநாட்டில் போய் ஒட்டகம் வச்சா என்ன, பாம்பு பிடிச்சா என்ன, பள்ளி பிடிச்சா என்ன, அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு வரான். அண்ணன் வந்து விவசாயத்தை வச்சு எது வேணாலும் செய்யலாம், புரட்சி படைக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி பேசுகிறவனுங்க, காமெடி பண்ணுறவனுங்க ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்த்தா இந்த இந்திக்காரனோட ஆக்கிரமிப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. இன்னும் வருங்காலத்தில் இப்போயே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இந்த 3ஆவது செக்டர் தான் சந்து, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம பொண்ணுங்க வந்து ரோட்டில் நடந்து போக முடியாது, சைக்கிள் ஓட்டிட்டு போக முடியாது, ஒரு வாக்கிங் போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாருமே கெட்டவங்கன்னு நான் சொல்ல, ஒரு சில பேர் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து பாலியல் வன்கொடுமை பண்ணி என்னென்ன பண்ணாங்க, எப்படி கேட்குறாங்க, யார் கேட்குறா? அது மாதிரி இந்த ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுல நம்ம சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நைட்டில் கடத்திட்டு போயிட்டு வன்முறை மெசி கொளுத்தி விட்டாங்க. இது வந்து தமிழர்கள் செய்கிறாங்க. தமிழர்கள் அந்த அளவுக்கு கொடூரமான கொலை செய்கிற அளவுக்கு கிடையாது. இந்திக்காரனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் சாப்பிட்ற உணர்வு. அவன் வந்து எப்படி நம்ம இலங்கையில் வந்து சிங்களர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழர்களை பார்த்தா எப்படி வெறி கொண்டு எழுவானோ அந்த ஒரு வெறி இந்திக்காரங்கள்ட்ட இருக்குது. அதை தடுக்கவே முடியாது. இப்போது நீங்கள் கமலஹாசன் குறித்து சொல்லும்போது வானதி சீனிவாசன் ஜெயித்தது வந்து வட இந்தியர்களால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 60 வருஷமாக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஒரு முகம் வந்து வட இந்தியர்களால் தோற்று போச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், உண்மைதாங்க. அதான் சொல்கிறேன், சிறு வயசுலேருந்து நடிப்பில் நடித்து இன்னைக்கு உலக லெவலில் வந்து பேர் வாங்கி அவர் மாதிரி, அதாவது இந்திய சினிமாவில் வந்து கமல் சாரை வந்து யாரும் மறுக்க முடியாத ஒரு கலைஞன் அவர். அப்போ அவருக்கு வந்து தமிழர்கள் ஏன் நன்றி விசுவாசத்தை காட்டலை? அப்படி நன்றி விசுவாசத்தை காட்டியிருந்தா கூட இவங்க தான் வந்து 80% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், மீதி 20% ஓடலை. அவன் படித்தவனோ பணக்காரனோ ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு வரல. மீதி 80% தான். அதில் 60% வந்து ஒவ்வொரு கட்சியும் பிரிச்சிங்க. திமுக 20 போயிடுது, ஏடிஎம்கே 20 போயிடுது, கமலஹாசனுக்கு 20. அப்போ அந்த ஆதரவு கட்சி யார் இருக்கா? வானதி சீனிவாசன் தனிச்சு நிற்கல. தனிச்சு நின்று அவங்க வட இந்தியர்களால் தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் கூட நம்ம சந்தோஷப்படலாம். தனிச்சு நிற்கலாம். அவங்க கூட்டணியில் வச்சுக்காங்க. கூட்டணியில் இருந்து வட இந்தியர்களை வந்து அவங்க வளர்க்குறாங்க. நீ வா, உள்ள வா, இந்த மாவட்டத்துக்கு வா, இங்கே வா, இங்கே உனக்கு நான் வேலை தரேன், உனக்கு நான் இதை பண்ணி தரேன். ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து இருப்பிட சான்றிலேருந்து அத்தனையும் வாங்கி வச்சுருக்காங்க. வருங்காலம் வந்து இப்படி கமலஹாசன் வந்து தோத்துட்டாரு, அவர் வந்து தமிழ் மக்கள் உணர்வு புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத விட அவர் வந்து அரசியலில் இப்போ தான் வந்தார். அண்ணன் சீமானையே புரிஞ்சிக்காதவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? 14 வருஷமா தமிழ் தேசியம் தொண்டை வலிக்க கத்துறாரு. அதையே நக்கல் பண்ணி நயான் பண்ணி பேசி அவரை தோற்கடிக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. அப்போ அவர் ஒரு நடிகர், இவர் வந்து அரசியல்வாதியாக மாறிட்டார். அவர் ஒரு நடிகர், ஏதோ ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தார், அதில் தோத்துட்டார். இன்றைக்கி போயிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு ராஜேஷ் எம்பி சீட்டு வேணும்ன்ட்டு அவருக்காக போய் கஷ்டப்படுறாரு. எது எப்படி இருந்தாலுங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 2 வருஷம் இந்த வரப்போகிற எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, முதலமைச்சர் எலெக்ஷனு, அதில் வந்து 3/4 வயசு பேர் இந்திக்காரவங்க தான் ஆக்கிரமிப்பாங்க. அதை தடுக்க யாராலும் முடியாது. ஒருவேளை உங்களை மாதிரி இளைஞர்கள், என்ன மாதிரி சில அரசியலை புரிஞ்சவங்க, நாட்டு நடப்பை தெரிஞ்சு மனசில் இதுவாக வலியோடு இருக்கிறவங்க நினைச்சால் அரசியலை மாற்ற முடியும். அது திமுகவும் சரி, ஏடிஎம்கவும் சரி, காங்கிரஸும் சரி, பிஜேபி சரி, அவங்கள ஒழிக்கணும், அவங்கள காலி பண்ணணுன்னாக்க ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு ஓட்டு தான் அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆகுவார். அன்னைக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அது எல்லாம் இல்லை இறைவன் தான். கண்டிப்பாக அது மாறணுங்கிறது தான் என்னோட கருத்து. அதுக்கு பிறகு உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி.